ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி ஆக்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து பொறாமை பாவங்கள் அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரியாக்ட் பண்ணிடுவோம். பொறாமை பாவங்கள். ஓகே, கோபி சுதாகரன் இவங்கள வந்து எடுக்கிறான்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப லே அப்புறம் இந்த டைம்ல வந்துட்டு எடுக்கிறாங்கன்னா தெரிய வேணாமா நமக்கு என்னன்னு? ஓகே, வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைக்காதுன்னா கிடச்சிருச்சு. சூப்பரா, வாழ்த்துக்கள். என்னாச்சு? இல்ல அது எனக்கு அப்புறம் சொல்றேன்னாங்க. சும்மா இப்ப செலக்ட் பண்றவங்க சும்மா சொல்லுவாங்க. இல்ல ஏன் இவரு வயிறு எரியுதா? வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கூட்டுனா வருதா? வேற கேப்லாம் குடுக்குறேன்டாங்க. கேப் குடுக்குறாங்களா? அப்ப நீ என்ன எதுவும் பைக் இவ்வளோ வசதிகளா? சாப்பாடு சாப்பாடு குடுக்குறாங்களா? ட்ரெஸ் கோட் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி தான் இந்த வயிறு எரியுது, வயிறில் நெருப்பு வந்துருச்சு. ஆமா, அப்பா அம்மா குடுக்குறாங்களா? அப்படியா? என்ன கம்பெனில குடுப்பாங்க? ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே வயிறு எரியுறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு அது கார்பென்ட்ரி மாதிரி ஏதாவது கேம்ல எல்லாரும் இருக்காங்க. பிளே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. முக்கியமா அதெல்லாம் வயிற்றுல பாருங்க நெருப்பு பயங்கரமா எரியுது, தாங்க முடியல. எச்ஆரே பாத்திருக்கேன். வயிற்றுல கையை வச்சுட்டு பார்க்க போறான். டேய் சரி போ. நீ வா. போடா. போ. பயங்கரம். டேய் என்னடா வயிறு வலிக்குது? வா டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குதா? வயிற்றுல இருக்கா? ஜெலிசில் ஏதா வாங்கிட்டு வரவா? ஏய் இவெல்லாம் பாஸ் பண்ணதே என்னடா பாஸ் பண்ணான்டா. ஓ, உங்களை பார்த்து எல்லாம் பாஸ் ஆனாங்களா? இதெல்லாம் கேட்டா என்ன ப்ரோ சொல்றது? இதுல எப்படி அது எப்படி கேட்டுட்டு இருந்தா? இப்ப திடீர்னு வந்து பார்த்தா பாஸ் பண்ணிட்டேன் மச்சாங்க, நான் மாப்ளக்கறேன். பயங்கரம், வேற லெவல். இன்டர்வியூங்கிறது வந்து அறிவு இருக்கவங்க இருக்கிறது இல்ல, அறிவு இல்லாதவங்க செலக்ட் பண்றதா இந்த இன்டர்வியூ. அறிவு இருக்கவங்க வந்து செலக்ட் பண்றது இப்ப கிடையாது. இவங்களுக்கு அறிவு இருக்கு போல் இருக்கு. இவங்களுக்காக கொடுக்கிறது போல. இது மூலமா என்ன சொல்ல வர்ற? நீ அறிவாளின்னு சொல்ல வர்ற. அதானே, நீ அறிவாளி. ஆமா, இவனை செலக்ட் பண்ணனால நீ அறிவாளி ஆயிட்ட. ஆமா, வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னும். 6 லட்சம் கம்பெனி அழகான பொண்ணு வேலை பார்க்க போல. இவன் பொண்ணா பார்க்க நல்லா கேட்டுக்க. உனக்கு நீ அறிவு இருக்குன்னு நினைச்சுக்க, அறிவு இல்லன்னு நினைச்சுக்க, என்ன வேணாலும் நினைக்கலாம். அது ஓ விருப்பம். இவனுக்கு இது வரும், இவனுக்கு இது வேற வரவே லெவல். வராது அப்படின்னு அது ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது அறிவாளித்தனத்துல வர. அறிவாளித்தனம் முட்டாள்தனமா இருக்காங்க. அவன் பாரு பொண்ணு நல்லா வைக்கிறான், வேலை பாக்குறான். வேலை பார்க்க போல. ஒரு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தனை வந்து வேலைக்கு எடுத்துருக்காங்க. இவ்வளவு வயிற்றுல பேசிக்கிட்டு இருக்க. வயிற்றுச்சலின் உச்சத்துல பேசிக்கிட்டு இருக்க நீ. இல்ல கிடைக்காது. உனக்கு போய் உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ நான் பண்ணிருப்பேன்ல. உனக்கு தான் குடுக்கல இல்லனா விட்டு தூடா. அவனுக்கு கொடுத்துருக்காங்க, அவன் வேலை பார்க்கட்டும்டா. வேலை பார்க்க ஆளே கிடையாது. ஏமாந்து கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா? ஏமாந்து கொடுத்துட்டாங்க. வேலை பார்க்க அவ்வளவு ஆகாது உனக்கு. வயிற்றுல கைய வச்சு கொடுக்குற. இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ, உனக்கு நல்லது இல்ல. வேற லெவல். வேலை வந்து உனக்கு கிடைக்கணும்னு யோசி. ஐயோ இவனுக்கு கிடைச்சிருச்சு. ஐயோ இவன் விட மாட்டானே. நீ எப்படி விளக்குவ? ஓகே லீவ். நாசமா வயிறு எரிஞ்சு கிடைக்கல. உனக்கு கிடைச்சதா? எனக்கு எங்க அப்பா பிசினஸ் இருக்குல்ல. எங்க தாத்தாவோட பிசினஸ் எங்க அப்பா கொடுத்தாங்க. நல்லா இருக்க கூடாது. வயிறு வெடிச்சு நான் சாவணும். அதான் உனக்கு ஆசை. எல்லாரும் நல்லா இருக்கடா, எல்லாரும் நல்லா இருக்கடா. மண்ணள்ளி போடுற. பொறாமை பாவங்கள். ஹலோ ஹலோ, என்ன மச்சான்? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இருடா, நைட் ஷிஃப்ட் இந்நேரத்துக்கு கோட்டை போட்டு படுத்திருப்பிய காலையில. என்ன ஆச்சு இப்ப ஃபோன் பண்ணிக்கிருக்க? இல்லடா, வரும்போது ஒரு போட்டோ ஒன்னு பார்த்தேன். என்ன போட்டோ? அந்த முருகேஷ் இருக்கானடா. எந்த முருகேஷ் சொல்ற? 10th நம்ம கூட படிச்சானே அவனா இல்ல இந்த +2ல படிச்சானே அவனா? 10th படிச்சானடா முருகேஷ். ஆமா, முருகேஷ்ங்கிற பேரை முருக் அப்படின்னு மாத்திட்டு பாரிஸ்ல இருக்கான்டா அவன். பாரிஸ்ல இருக்கானா? பாரிஸா? ஏண்டா போய் பாரிஸ் எவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். நல்லா ஓகே. வேலை தேடி தரமணின்னு வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சரியான முட்டா போய் அட்லீஸ்ட் ஒரு திருச்சேரி லெவலுக்கு வந்திருக்கான். இருக்கு போய் மாதிரி பாரிஸ் போயிருக்கானே. இப்ப எப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்படி பெட்ரோல போய் இறங்கி பிராட்வேல போய் மாறி போவானா இல்ல ஸ்ட்ரைட்டா பஸ்ல போய் வேற இறங்கி? லெவல் காமெடி. பாரிஸ் தான் ஒரிஜினல் பாரிஸ். பிரான்ஸ்ல இருக்குமே பாரிஸ். பிரான்ஸ்ல இருக்க பாரிஸா? ஆமாண்டா. இன்னும் ஷாக்கிங், போனே கீழே போட்ட. ஸ்பெல்லிங்கே தெரியாதா? ஆமா தெரியாது. டூர் போயிருக்கானாங்க. டூர் போயிருக்கானா? ஆமா. அப்ப அவன் 10th படிக்கிறப்ப கம்ப்யூட்டர் மாட்டா. இப்ப கம்ப்யூட்டர் ஆயிட்டான். வேற லெவல். ஆமாண்டா. ஓ, இவருக்கே வயிறு எரியுதா? ஓகே. ஏய் அது இல்லாம அவன் 2-3 லட்சம் சம்பாதிப்பான் போல இருக்கு. 3 லட்சமா? ஆமாண்டா. வருஷத்துக்கா? வருஷத்துல மாசத்துக்கு. வயிறு எரியுது, கொழுந்துகிட்டு எரியுது. சொல்றா. அது வந்து ரொம்ப இது பண்றான்டா. ஐயோ போட்டோ போட்டுக்கிட்டு எனக்கு வயித்துல தாங்க முடியாம தூக்கமே போயிடுச்சு. எதுலடா பாக்குறதெல்லாம்? எதுல போடுறான் அவன்? ஐயோ
சோஷியல் மீடியால போட்டுருக்கான்டா. சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல நீ இன்னும் கனெக்ட்ல இருக்கியா ஆமாடா, தெரியாம கனெக்ட் ப்ரொஃபைல் அனுப்புடா நானும் பாக்குறேன்டா. இந்த அனுப்புறேன் பண்றா. என்னடா சொல்றீங்க? 8 லட்சம் ஐயோ பயங்கரமாக வயிறு எரியுது. ஓ ஃபோட்டோவா? ஆயாடு லோகர் மாதிரி ஒரு பிள்ளை கூட போட்டோ போட்டிருக்கான். ஆமாடா, பாய்ஸ்ல போயிட்டு பானம் பார்த்த நீயே அப்படின்னு பாட்டை பாடிட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்கான்டா அவன். காதுலேருந்துலாம் புகை வருது. டேய் 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 நீ பார்த்து தொலைஞ்சினா அது போய் தொலை. எனக்கு எதுக்குப்பா ஃபோன் பண்ணி சொன்ன? பிரியா இருக்காளடா. எந்த பிரியா? காலேஜ்ல படிச்சால பிரியா. ஆமா பிரியா. அவ கனடால இருக்காளடா. கனடாவுலயா? கனடால இருக்காளா. ஏய் 22 அரியர்ரா. எப்படா கிளியர் பண்ணி கனடாலாம் போனா அவ? அவ எப்ப படிச்சா எப்ப கிளியர் பண்ணானே தெரியலடா. போய் நின்னுட்டு அவருக்கே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் ஏற்றி விட்ற. வராது. எப்படி அது போச்சு? டேய் அநேகமா அவ புருஷன் வேலைக்கு போயிருப்பான். பவுச்சி சால போயிருப்பா இல்ல? இல்லடா, இவ்வளவு வேலை பார்க்கறானா. அவ புருஷனோட கம்மி சம்பளம் தானே? அவன் புருஷனோட தான் அதிக சம்பளமா. படிச்சாங்க 22 அரியர் எப்ப கிளியர் பண்ணா? டேய் எப்படா வேலை கிடைச்சிச்சு? அதுதான் பயங்கரம். எப்படி இதெல்லாம் நடக்குது, நமக்கு ஏன் நடக்கல அதெல்லாம் அப்படின்னு. இருக்கட்டும். இப்ப என்ன இப்ப எனக்கு இத ஃபோன் பண்ணி இருக்கு. எனக்கு வயிற்று இருந்தது. ஏய், வேற level comedy. அத இப்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவ நீ. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண. எனக்கு எனக்கு எரிச்சல் வருதுடா அவன. எதுக்கு இத ஏன்டா என்கிட்ட சொல்ற? டேய், நீ 4 பேர் சொல்லி பரப்படாத. ஓ 4 பேர்கிட்ட சொல்லி புலம்பருக்கு இவர்கிட்ட சொன்னாங்களா? இவங்க மட்டும் தானா பிரியா அது மட்டுமா? இந்த சுதாகர் என்ன பண்ணிக்கிருக்கான்? இவன் இப்ப யூடியூபரானா? இவன் வீடியோ ஒண்ணு கூட நான் பார்த்தது கிடையாது. தடி ஃபுல்லாக புகையுது, வீடு ஃபுல்லாக புகையுது. ராம்நாடு பக்கத்துல கோழி பண்ண வச்சு செட்டில் ஆயிட்டான். விக்னேஷ் விருத்தாச்சலத்துல புகை மூட்டமாக ஆயிருச்சு வீடு ஃபுல்லாக. வராம நாசமா போய் கிடந்தீங்க. எப்படா செட்டில் ஆயிட்டீங்க? எல்லாம் ஒண்ணா பேசிக்கிறீங்க. இன்னும் தீய பற்றிருச்சா? என்னங்க இல்ல வீடே தீய பற்றிருச்சு. நம்மள இருக்க முடியலங்களால. ஒண்ணு இல்லையா அந்த மாதிரி? இங்க தான் ஆடல மாதிரி இருக்கு. என்னங்க ஆச்சு? கூட படிச்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான்லாம் நல்லா இருப்பேன், எல்லாம் நாசமா போவேன்னு நினைச்சேன். இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் தாங்க நாசமா போயிட்டேன். ஐயோ, பயந்து வந்துட்டாங்களே. ஆடு வாங்கிருக்கீங்க. 3 லட்சம் ரூபாய். ஃபயர் இன்ஜினே கூப்பிட்டு வந்துட்டேன் இருக்கு. 3 லட்சம் ரூபாய். என் டீல ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் தூண்டாவது தேடாங்க. அவன் கீழ உட்கார்ந்துட்டு என்ன வந்து சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. உன் வயித்துச்சலா? ஆமாங்க. என்ன பண்றது? எல்லாம் பண்ண நம்ம 2 பேரும் வைத்திரு. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வேறு லெவல் காமெடியாக வந்து இருக்குது. ஸோ செம்மையாக வந்து கோபி சுதாகர் 2 பேருமே வந்து வேறு லெவலில் வந்து நடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வயிறு எரியுது, பொறாமையில் வயிறு எரியுது. அடுத்தவங்க வந்து நல்லா இருந்தால் வயிறு எரியும். ஸோ பயங்கரமாக வந்து எடுத்திருக்காங்க, ரியாலிட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நம்ம நல்லா இருந்தால் வயிறு எரியும்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் வயிறு எரிய மாதிரி காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து இருக்குது. செம்மையாக வந்து கண்டென்ட் யோசிச்சு பண்ணி வச்சுருக்காங்க. அது அந்த ஃபயர்லேருந்து காதல்லாம் புகை வருது. ஸோ அதெல்லாம் வேறு லெவல் காமெடியாக வந்து இருக்குது. சூப்பராக வந்துருக்கு. ஃபயரே வயிற்றில் நெருப்பு வந்து ஃபயர் வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக எரியுதான். ஸோ செம்ம காமெடி பண்ணி வச்சுருக்காங்க, வேறு லெவல். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ஆக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.